அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண். இது உங்கள் அருண் ஆர்பிடி சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மினி பாப்கார்ன் மிஷின் எப்படி சரி செய்வது, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் மினி பாப்கார்ன் மிஷின். இது கவரு. இதில் 3 ஸ்க்ரூ இருக்கும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3, இது உள்ள 2 இருக்கும். மொத்தம் 5 ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிடுங்க. மிஷின் வராது. இந்த ஆன் ஆஃப் சுவிட்சு எடுத்தால் தான் வரும். இந்த ஆன் ஆஃப் சுவிட்சை கட்டிடுங்க. ப்ரெஸ் பண்ண வந்துடும். மேலே ஒரு ப்ரெஸ், கீழே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இதான் மினி பாப்கார்ன் மிஷின் உள்ளே இருக்கிறது தான். இதில் ஒரு தெர்மோஸ்டாட் வச்சுருக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது ஹீட்டான உடனே கட் ஆகும். இது ப்ராப்ளம் வரும், இல்லை இந்த சுவிட்சு ப்ராப்ளம் வரும். வாங்க முதல்ல செக் பண்ணிக்கலாம். முதல்ல மெயின்ஸ் கார்டு செக் பண்ணிக்கலாம். முதல்ல எர்த் செக் பண்ணிக்கலாம். எர்த்து கண்டினியூட்டி இருக்குது. ரெண்டாவது ஃபேஸில் செக் பண்ணிக்கலாம். ஃபேஸில் கண்டினியூட்டி இருக்குது. இது நியூட்ரல் செக் பண்ணிக்கலாம். ஓகே, மெயின்ஸ் கார்டு நல்லா இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. போய் இந்த சுவிட்சு செக் பண்ணிக்கலாம். சுவிட்சு நல்லா இருக்கு. தெர்மோஸ்டாட்டை செக் பண்ணிக்கலாம். லைட் இல்லைன்னு தெர்மோஸ்டாட்டர் போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இது 3 தான் ப்ராப்ளம் வரும், வேறு எதுவுமே ப்ராப்ளம் வராது. இதில் டைரெக்டாக ஃபேஸு தெர்மோஸ்டாட்டர் வழியாக காயிலுக்கு போகுது. உள்ள இவ்வளோதான் காயில் இருக்கும். இது 3 ஸ்க்ரூ இருக்கும். காயில் போகாது. எதுக்கும் நம்ம கண்டினியூ செக் பண்ணிட்டு இதில் 1, 2, 3 ஸ்க்ரூ. 3த்தும் இதுதான் காயில். ஹீட்டாக ஒரு காயில் இதுதான். இதில் எதனா ஒயர் கட் ஆகிருக்கான்னு பார்த்துங்க. ஒயர் கட்டான கூட ஆன் ஆகாது. ஒரு 20 வாட் மோட்டர் வருது. இது பாப்கார்ன் மேலே தள்ளிட்டு இந்த மோட்டர் வந்து 20 வோல்ட்டை ஏசி வோல்ட்டை ரெக்டிஃபை மூலமாக 20 வோல்ட்டாக மாற்றி மோட்டர் ரன் ஆகும். ஃபுல் ஹீட் ஆகணுன்னா இது கட் ஆகிடும். அதுதான் தெர்மோஸ்டாட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த லைன் எதனா கட் ஆகிருக்கா, இல்லை இந்த மோட்டர் எதனா ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். காயில் ஹீட் ஆகுது, அந்த மோட்டர் ரன் ஆகுது செக் பண்ணிக்கலாம்.
கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது, ஹீட் ஆகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த பீஸ் கூட அடிக்கடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பீஸ் கூட செக் பண்ணிக்கோங்க, போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோதான் இதில் இருக்கிற ஸ்பேரு. இந்த பாப்கார்ன் மிஷினு இந்த மோட்டர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ரெக்டிஃபையர் இந்த லைன் எதனா லூஸ் கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக இந்த தெர்மோஸ்டாட் தான் ப்ராப்ளம் வரும். இந்த எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஃபேன் மேலே இந்த காயில் வரும், சூடாக இருக்குது. ஸோ ஆன் பண்ணல, சூடாக இருக்கிறதுனால மூணு ஸ்க்ரூ வரும். வேற எதுவுமே ஃபால்ட் வராது. இப்படிதான் நான் ஆப்ஸ்க்கு செக் பண்ணிக்கோங்க, ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கிறேன். இவ்வளோதான் பாப்கார்ன் மிஷினு. அவ்வளோதான் பாப்கார்ன் மிஷினை ரெடி பண்ணியாச்சு. செக் பண்ணிடலாம். இதான் பாப்கார்ன் மிஷின் ஓகே, கிளியர் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.